அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய அரசியல சிம்பிளா ஒன்லைன்ல சொல்லணும்னா, நான் கேட்டதை ஒரு நாடு கொடுத்துருச்சு அப்படின்னா அந்த நாடு என்னுடைய நட்பு நாடு. அப்படி கொடுக்கலையா இந்த நிமிஷத்துல இருந்தே அந்த நாடு என்னுடைய எதிரி நாடு. இவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். அந்த நாடு இவ்வளவு நாளா அமெரிக்காவுடைய நட்பு நாடாக இருந்துச்சா இல்ல எதிரி நாடாக இருந்துச்சா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் ட்ரம்ப்புக்கு கவலை இல்லை. நான் கேட்டது இந்த நிமிஷத்துல அது அமெரிக்காவோட என்ன உறவுல இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் அவர் யோசிக்கிறாரு. அந்த வகையில நிறைய எதிரி நாடுகள் அமெரிக்கானுடைய நட்பு நாடுகளாக மாறிக்கிட்டு இருக்கு, நிறைய நட்பு நாடுகள் அமெரிக்கானுடைய எதிரி நாடுகளாகவும் மாறிக்கிட்டு இருக்கு. அதுல இந்தியாவும் ஒரு இடத்துல இருக்கு. இந்த பட்டியல்ல புதுசா சேர்ந்து இருக்கிறது தான் ஐரோப்பிய யூனியன் நாடுகள். குறிப்பாக கிரீன்லாந்து விவகாரத்துல ஐரோப்பிய யூனியனுக்கு எதிராக வர்த்தக போரை கையில் எடுத்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஐரோப்பிய யூனியன் நாடுகளும் அவ்வளவு சும்மா இல்ல, நாங்களும் திரும்பி அடிப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஒரு போருக்கு தயாராகிட்டு இருக்காங்க. இது எங்க போய் முடிய போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். வெனிசுலாவினுடைய அதிபர் நிக்கோலஸ் மடுரோவை கடத்திட்டு போனதுக்கு பிறகு அமெரிக்கா குறி வச்சிருக்கிற அடுத்த இலக்கு கிரீன்லாந்து. அமெரிக்கான்னு சொல்ல முடியாது, டொனால்ட் ட்ரம்ப்புக்கு தான் இந்த கிரீன்லாந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல பெரும்பாலான ஆசை இருக்கு. காரணம், அமெரிக்கா மக்கள் மத்தியில் கிரீன்லாந்து அமெரிக்கானுடைய பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கு. கிரீன்லாண்டை எடுத்துக்கிறதுனால அமெரிக்காவுக்கு பெரிய பாரம் தான் வந்து சேரும் அப்படிங்கிறது அவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. ஸோ டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நான் கிரீன்லாண்டை எடுத்தே தீருவேன், அதுக்கு எல்லா ஆப்ஷன்ஸும் என்னுடைய டேபிள் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னார். என்ன ஆப்ஷன்? ராணுவ ஆப்ஷனும் எடுக்கலாம், வர்த்தக ஆப்ஷனும் எடுக்கலாம், இல்லாட்டி அமெரிக்காவே காசு கொடுத்து கிரீன்லாண்டே வாங்கும் அப்படிங்கிற இந்த 3 ஆப்ஷனும் டேபிள் இருக்கிறதாக சொன்னாரு. இதுல ஒரு ஆப்ஷன் அவர் கழட்டி விட்டுட்டாரு. ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, பிப்ரவரி 1, 2025 முதல் டென்மார்க், நார்வே, ஸ்வீடன், யூகே, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, நெதர்லாந்து மற்றும் பின்லாந்து இந்த நாடுகள் மேல 10% வரி விதிப்பு செய்ய போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு. எதுக்காக அப்படின்னா, நாங்க கிரீன்லாண்டை எடுத்துக்கிறதுக்கு இந்த நாடுகள் எல்லாம் சம்மதிக்கல அப்படின்னா நான் 10% வரியை போடுவேன் அப்படின்னு ஒரு வினோதமான வரியை போட்டிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். அப்படி பிப்ரவரி 1ஆம் தேதி வரி போட்டதுக்கு பிறகும் இந்த நாடுகள் எல்லாம் என்னுடைய ஆசைக்கு சம்மதிக்கல அப்படின்னா ஜூன் 1ஆம் தேதி இந்த வரி விதிப்பை 25% உயர்த்துவேன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுல இருந்து ஒரு விஷயம் நமக்கு என்ன புரியுது, இப்போதைக்கு அதாவது ஜூன் மாசம் வரைக்கும் ஆயுதத்தை, ராணுவத்தை பயன்படுத்தி கிரீன்லாண்டை ஆக்கிரமிக்கிறதுக்கான முடிவுல டொனால்ட் ட்ரம்ப் இல்லை அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அப்கோர்ஸ் டொனால்ட் ட்ரம்ப் காலையில சொல்றத மாலை கூட மாத்திருவாருன்னு வைங்களேன். ஆனா அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக முதல்ல டொனால்ட் ட்ரம்ப் வர்த்தக போறதா கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக புரியுது. வெனிசுலாவுக்குள்ள அமெரிக்கனுடைய ராணுவ படைகள் போக முடியுது, கிரீன்லாண்டுக்குள்ள போக முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதுல்ல. அப்படி போனா அதனுடைய பின்விளைவு என்ன அப்படிங்கிறத டொனால்ட் ட்ரம்ப் மேபி கொஞ்சம் யோசிச்சிருக்காரா, இல்ல யாராவது அவருக்கு ஆலோசனை சொல்லியிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அதனாலதான் அவர் அதை பெண்டிங்ல வச்சிருக்காரு. அப்படி அவர் கிரீன்லாண்டை தொட்டா 2 முக்கியமான விஷயங்கள் நடக்கும். ஒன்னு, ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய படைகளை திரட்டிட்டு வருவாங்க. நேட்டோ படையின் கீழே ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் ஒன்றிணைஞ்சிருக்காங்க. இந்த நேட்டோவில் அமெரிக்கா மிக முக்கியமான பங்கு வகிக்குது, அதுக்கு நிறையவும் செலவு பண்ணியிருக்கு. அப்படிப்பட்ட நேட்டோ படை இந்த இடத்துல உடையும், அமெரிக்கா அதிலிருந்து வெளியேற சிச்சுவேஷன் அல்லது அமெரிக்கா அதிலிருந்து வெளியேற்றப்படுற சிச்சுவேஷன் ஏற்படும். ஐரோப்பிய நாடுகள் தங்களுடைய படையை திரட்டிட்டு கிரீன்லாண்டுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி போச்சுன்னா அது மிகப்பெரிய போருக்கு வித்திடும், உலகம் முழுக்க அதனுடைய பாதிப்பு ஏற்படும், அமெரிக்காவினுடைய பொருளாதாரத்திலும் அந்த போர் தாக்கத்தை ஏற்படுத்தும். இது ஒண்ணு. 2வது விஷயம், கிரீன்லாண்டை அமெரிக்கா எடுத்துருச்சு அப்படின்னா அது ரஷ்யா உக்ரைனை எடுத்துக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக அமையும். நீங்க மட்டும் அதை எடுத்துக்கிட்டீங்க, நாங்க இதை எடுத்துக்கூடாதா அப்படின்னு ரஷ்யாவும் தங்களுடைய கையை உயர்த்த ஆரம்பிக்கும். அதுக்கான ஒரு வழியாகவும் இது அமைஞ்சிரும். அதனாலதான் கிரீன்லாண்டை அவர் காசு கொடுத்து எப்படியாவது நம்ம வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சிக்குள்ள போறாரு. அதையும் மீறினா வர்த்தகத்தின் மூலமாக அவங்களையே இந்த கிரீன்லாண்டை நம்ம கையில கொடுக்க வைக்கலாம் அப்படிங்கிற முடிவை நோக்கி டொனால்ட் ட்ரம்ப் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. சரி, டொனால்ட் ட்ரம்ப் ஒரு வர்த்தக போரை தொடங்கியிருக்காரு. இதுக்கு ஐரோப்பிய நாடுகள் தரப்புல இருந்து வர எதிர்வினை என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த இடத்திலும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய சித்து விளையாட்டை காட்டுறாரு. முதல்ல நார்வேனுடைய பிரதமர் ஜோனஸ் ஸ்டோர் அவர்கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வந்து டொனால்ட் ட்ரம்ப்புக்கு போகுது. அந்த மெசேஜில் என்ன சொல்றாரு, நம்ம 2 நாடுகளும் ஐரோப்பிய நாடுகளும் நட்பு நாடுகளாக இருந்தோம், ஆனா இப்ப சில விஷயங்கள் நடக்குது, இதெல்லாம் சரியில்லை, இதை பத்தி நம்ம உட்காந்து பேசலாம், நம்ம இன்னைக்கே ஒரு ஃபோன் கால் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அந்த மெசேஜுக்கு டொனால்ட் ட்ரம்ப் ஒரு ரிப்ளை பண்றாரு. என்ன சொல்றாரு, நார்வே சார்பில் தான் நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கப்படுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். நான் 8 போர்களை நிறுத்தியிருக்கேன், ஆனா எனக்கு நோபல் பீஸ் பிரைஸ் கொடுக்கல. அதனால இனிமேலும் நான் அமைதியை பத்தி யோசிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. டென்மார்க்கால கிரீன்லாண்டை பாதுகாக்க முடியாது, அமெரிக்கா கைக்கு வந்தா மட்டும்தான் உலகமே செக்யூராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெசேஜை முடிக்கிறாரு. இந்த 2 மெசேஜுமே பொது வெளிக்கு வருது, ரிலீஸ் பண்றது டொனால்ட் ட்ரம்ப். அமைதிக்கான நோபல் பரிசு தான் நீங்க எனக்கு கொடுக்க போறது இல்லையா, அப்புறம் எதுக்கு நான் அமைதியை பத்தி யோசிக்கணும்னு சைல்டிஷாக யோசிக்கிற ஒரு அமெரிக்க அதிபர் இருக்காரு அப்படிங்கிறதே நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நார்வே பிரதமருடைய இந்த மெசேஜை ஒரு பொது வெளியில லீக் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு பயப்படுறாங்க, அமெரிக்காவை உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு வாங்கன்னு சொல்றாங்க,
அதனால நான் சொல்றதை அவங்கெல்லாம் கேட்டுக்குவாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்குறதுக்கு தான். சரி, நார்வே பிரதமருடைய மெசேஜ் மட்டும் தான் லீக் ஆச்சா? அடுத்து வருது நேட்டோனுடைய ஜெனரல் செக்ரட்டரி மார்க் ரூட், அவருடைய மெசேஜும் லீக் பண்ணியிருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். நேட்டோ செக்ரட்டரி அந்த மெசேஜ் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க சிரியாவில் பண்ண வேலை ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, அதே மாதிரி காசாவிலையும் உக்ரைன்லையும் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிருக்கீங்க. இதை பத்தி எல்லாம் டாவோஸ், அதாவது சுவிட்சர்லாந்துடைய தலைநகர்ல இன்னைக்கு நடக்கிற வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்ல என்னுடைய மீடியா என்கேஜ்மெண்ட் மூலமாக உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்கிறேன். அதே மாதிரி கிரீன்லாந்து விஷயத்திலையும் ஒரு நல்ல முடிவை நோக்கி நான் நகர்த்தி கொண்டு போறேன் அப்படிங்கிற வாக்குறுதியை அவர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்காரு. அந்த மெசேஜ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் போட்டிருக்காரு. இதுக்கு என்ன அர்த்தம்? நேட்டோ படையினுடைய செக்ரட்டரியே எனக்கு ஆதரவாக தான் இருக்காரு, அதனால ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் என் பக்கம் வந்து தான் ஆகணும், இல்லாட்டி பாருங்க நேட்டோ படையே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணது அப்படிங்கிற உளவியல் ரீதியிலான ஒரு தாக்குதலை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜை அவர் ஷேர் பண்ணதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம். இந்த லிஸ்ட்ல மாட்டின அடுத்த முக்கியமான நபர் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரன். அவர் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு அனுப்பின அந்த மெசேஜினுடைய ஸ்கிரீன்ஷாட்டையும் டொனால்ட் ட்ரம்ப் வெளியே விட்டுருக்காரு. அந்த மெசேஜில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி மேக்ரன் இதுக்கு முன்னாடி என்ன பேசினாரு அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். மேக்ரான் 2 விஷயம் பண்ணார். ஒன்று, கிரீன்லாண்டுக்கு பிரான்சினுடைய படைகள் அனுப்பினார். 2வது விஷயம், ஐரோப்பிய யூனியன் நாடுகள் தி கிரேட் ட்ரேட் பசூகாவை அமெரிக்காவுக்கு எதிராக ஆயுதமாக கையில் எடுக்கணும் அப்படின்னு வலியுறுத்தி இருக்கார். அது என்ன பசூகா அப்படின்னு கேட்டால், ஐரோப்பிய யூனியன்ல ஒரு விதி இருக்கு. ஏதாவது ஒரு நாடு ஐரோப்பிய யூனியனுக்கு பொருளாதார ரீதியிலான நெருக்கடியை கொடுத்து பிளாக்மெயில் பண்ணி சில விஷயங்களை சாதிக்க நினைக்குது அப்படின்னா, அந்த நாட்டுக்கு எதிராக ட்ரேட் பசூகாவை ஒரு ஆயுதமாக ஐரோப்பிய யூனியன் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான். இந்த பசூகாவின் மூலமாக என்ன சொல்றாங்க, அந்த குறிப்பிட்ட நாடு மேல மிக அதிக அளவிலான வரி விதிப்பு செய்யலாம், அந்த குறிப்பிட்ட நாட்டினுடைய ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது ஐரோப்பிய யூனியன்ல இருந்துச்சுன்னா அது எல்லாம் முடக்கலாம், உட்பட ரொம்ப தீவிரமாக உச்சபட்சமாக எடுக்கிற நடவடிக்கை தான் இந்த ட்ரேட் பசூகா அப்படின்னு சொல்லப்படுது. அந்த ஆயுதத்தை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் பேசினா அது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிடிக்குமா? டொனால்ட் ட்ரம்ப்புக்கு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஒரு மெசேஜ் அனுப்புறாரு. அதில் அவர் என்ன சொல்றாரு, சிரியாவில் அமெரிக்காவும் பிரான்ஸும் சேர்ந்து செயல்பட்டோம், நல்லாவே அந்த முடிவு வந்துச்சு, பல்வேறு விஷயங்களை நம்ம எல்லாம் சேர்ந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம், ஆனால் கிரீன்லாந்து விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய விரும்புறீங்க அப்படிங்கிறதே எங்களுக்கு புரியலை, அதனால நான் G7 நாடுகளுடைய கூட்டத்தை பாரிஸில் கூட்டுறதுக்கு ரெடியாக இருக்கேன், நீங்கள் வந்தீங்கன்னா அதில் பங்கேற்கலாம், அப்படியே டின்னரும் சாப்பிடலாம் அப்படின்னு ஒரு மெசேஜை போட்டிருக்காரு. அந்த மெசேஜினுடைய ஸ்கிரீன்ஷாட்டையும் எடுத்து டொனால்ட் ட்ரம்ப் வெளியில ட்ரூத் சோஷியல் மீடியா மூலமாக லீக் பண்ணிட்டார். இதுல டொனால்ட் ட்ரம்பினுடைய இன்டென்ஷன் என்ன? ஐரோப்பிய நாடுகள், குறிப்பா பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் என்ன பேச்சுவார்த்தை கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, அவங்களாம் என்னுடைய முடிவை பார்த்து கொஞ்சம் பயப்படுறாங்க, ஆனா நான் அப்படி கிடையாது, கிரீன்லாண்டை எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற அந்த முடிவில் ஸ்டெடியாக இருக்கேன் அப்படிங்கிற மெசேஜை அவர் உலகத்துக்கு சொன்னாலும் இன்னொரு பக்கம் அமெரிக்காவில் இருக்கிற மக்களுக்கும் அமெரிக்காவில் இருக்கிற அரசியல்வாதிகளுக்கும் கன்வே பண்ற விதமாக தான் இந்த ஸ்கிரீன்ஷாட் அவர் வெளியே போட்டிருக்காரு. இப்ப இந்தியா எந்த அளவுக்கு வளர்ந்துச்சுன்னா, நம்ம பிரதமர் மோடி சொல்றத உலக நாடுகளே கேட்கிற அளவுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பிஜேபி காரங்களா சொல்றாங்கல்ல, அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனா அப்படி பெருமையா பேசிக்கிறதுக்கு ஒரு ஸ்கோப் கிடைக்குதுல்ல, அதே தான் டொனால்ட் ட்ரம்ப் இப்ப பயன்படுத்திக்கிறாரு. பாத்தீங்களா, ஐரோப்பிய நாடுகளை கெஞ்ச வச்சுக்கிட்டு இருக்கேன், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க, நம்ம கிரீன்லாண்டை எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மெசேஜ் தான் அமெரிக்க மக்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் இதன் மூலமாக கிளத்த நினைக்கிறாரு. அது மட்டும் இல்ல, காசாவில் ட்ரம்ப் தலைமையில போர்ட் ஆஃப் பீஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதில் பிரான்ஸ் போன்ற நாடுகளும் கான்ட்ரிபியூட் பண்ணணும், நிதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் கேட்டிருக்காரு. அதெல்லாம் முடியாது, அப்படி ஒரு அமைப்பு உருவாச்சு அப்படின்னா அது ஐநா சபையை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அது நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சொல்கிறார். இதுக்கு டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொல்கிறாருன்னா, அப்படி ஏற்றுக்கல அப்படின்னா நான் 200% வரியை பிரான்ஸ் மேலே போடுவேன். எது மேலே? பிரான்ஸினுடைய ஒயின் மற்றும் ஷாம்பெயின் மேலே. அப்படி போட்டால் ஆட்டோமேட்டிக்காக பிரான்ஸ் எங்கள் வழிக்கு வந்துட போகுது அப்படின்னு ரொம்ப கூலாக சொல்கிறாரு டொனால்ட் ட்ரம்ப். ட்ரம்ப்பினுடைய இந்த ஸ்ட்ராட்டஜியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இந்த வர்த்தக போரை எதிர்கொள்றதுல எவ்வளோ தூரம் ஒத்துமையாக இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கிரீன்லாண்டை அமெரிக்க அதிபர் எடுத்துக்கிறதுக்கு ஒத்துக்கல, அவங்க அதுக்கு எதிராக தான் இருக்காங்க, அதில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஆனால் இந்த வர்த்தக போரை எதிர்கொள்றதுல அவங்களுக்கு சில தயக்கம் இருக்கு. குறிப்பாக பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் சொல்றாரு இல்லையா, அந்த பசூகாவை கொண்டு வரணும் அப்படிங்கிறத, அதை நிறைய நாடுகள் ஏத்துக்கல. காரணம், பசூகாவை கொண்டு வந்தோம் அப்படின்னா ஏற்கனவே விலைவாசி உயர்வு மூலமாக மந்தமாக இருக்கிற பொருளாதார நிலைமை அப்படிங்கிறது இன்னும் மோசமான கட்டத்தை எட்டுமே தவிர அதுல எந்த விதமான நன்மையும் ஏற்பட போறது கிடையாது. அதனால அமெரிக்காவும் பாதிக்கப்படும், ஐரோப்பிய நாடுகளும் பாதிக்கப்படும், இதன் விளைவாக உலகமே பாதிக்கப்படும் அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. அதனால ஆயுத போருக்கு தயாரான அளவுக்கு அவங்களால வர்த்தக போருக்கு தயாராக முடியல அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற ரியாலிட்டி.
அதை தனக்கு சாதகமாக மாற்றிக்கிட்ட டொனால்ட் ட்ரம்ப் ஆயுதங்கள் மூலமாக கிரீன்லாண்டை எடுக்கிறத விட்டுட்டு இந்த வர்த்தக போரை கையில் எடுத்திருக்காரு. இதனால அமெரிக்காவுக்கு பிரச்சனை இல்லையான்னு கேட்டால் கண்டிப்பாக அமெரிக்காவிலையும் பிரச்சனை தான். ஏற்கனவே அவர் உலகம் முழுக்க போட்டிருக்கிற அந்த டரிஃப் வரனால அமெரிக்காவிலையும் விலைவாசிகள் உயர்ந்துகிட்டு தான் இருக்கு. அங்கே எரிசக்தி துறையிலும் சரி, மின்சாரம் உட்பட பல்வேறு விஷயங்களுடைய விலை உயர்ந்திருக்கு. இந்த டரிஃப் வார் அவர் கொண்டு வரதன் மூலமாக ஐரோப்பிய யூனியன் இந்த பசூக்காவை கையில் எடுக்கலனாலும் வேறு சில டரிஃப் வார்களை அவங்களும் கையில் எடுக்கலாம். அதில் ஒன்று தான் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் மேலே கூடுதலான வரி விதிப்பு செஞ்சார் இல்லையா, அதுக்கு பதிலடியாக அப்போவே ஐரோப்பிய நாடுகள் நாங்களும் வரி விதிப்பு செய்கிறோம் அப்படின்னு ஒரு பேக்கேஜை அறிவிச்சிருந்தாங்க. அந்த பேக்கேஜை திரும்பவும் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஐரோப்பிய யூனியன் அந்த பேக்கேஜில் என்ன சொல்லியிருந்தாங்க, அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுற பொருட்களில் 93 பில்லியன் மதிப்பிலான பொருட்களுக்கு கூடுதலான வரி விதிப்பு செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. இது அமெரிக்காவிலையும் எதிரொலிக்குது. டொனால்ட் ட்ரம்ப் தன்னுடைய முடிவை பின்வாங்குறாருன்னா அவரே பேச்சுவார்த்தைக்கு போறாரு. நாங்கள் ஐரோப்பிய யூனியனோட பேசியிருக்கோம், அதனால இப்போதைக்கு இந்த வரி விதிப்பை கைவிடுறோம் அப்படின்னு சொல்லி இரண்டு தரப்புலையும் அந்த வரி விதிப்பை ஒரு பாஸ், அதாவது நிறுத்தி வச்சாங்க. அந்த நிறுத்தி வைப்பு அப்படிங்கிறது பிப்ரவரி 6ஆம் தேதியோட முடிவுக்கு வருது. இந்த நேரம்னு பார்த்து டொனால்ட் ட்ரம்ப் கூடுதலாக 10% வரி விதிப்பு செஞ்சிருக்கிறதுனால அந்த பிப்ரவரி 6ஆம் தேதிக்கு மேல கூடுதல் வரி விதிப்பை ஐரோப்பிய யூனியன் அமெரிக்கா மேல போடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நிச்சயமாக ஐரோப்பிய யூனியன் அப்படி ஒரு வரி விதிப்பை செஞ்சாங்கன்னா அது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்திலையும் எதிரொலிக்கும். இன்னொரு ஆயுதத்தையும் ஐரோப்பிய யூனியன் வச்சிருக்காங்க, அதுதான் அமெரிக்காவினுடைய பாண்ட்ஸ். கிட்டத்தட்ட 8 ட்ரில்லியன் அமெரிக்க டாலர்கள் அளவுக்கு இந்த ஐரோப்பிய நாடுகள் கையில பாண்டுகள் இருக்கு. அந்த பாண்டுகளை எல்லாம் வெளிசந்தையில வித்துட்டாங்க அப்படின்னா அந்த பாண்டுகளுக்கு அமெரிக்க அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற அந்த வட்டி விகிதம் அப்படிங்கிறது அதிகமாக அமெரிக்க அரசு வட்டி கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். அப்படி வட்டி கொடுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவில் விலைவாசி உயர்வு, அதாவது இன்ஃப்ளேஷனும் அதிகமாகும். அது திரும்பவும் அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தில் பாதிப்பை ஏற்படுத்தும். டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக முதல்ல அந்த டரிஃப் வார் நடத்தினார்ல, அதை அவர் கொஞ்ச நாள் பாஸ் பண்ணி வச்சு பின்வாங்கிறதுக்கு காரணமாக இருந்ததும் அப்போதைய அமெரிக்க டாலர்னுடைய அந்த பாண்ட் இருக்கு இல்லையா, திடீர்னு சரிய ஆரம்பிச்சதுதான் காரணம். அப்படி நம்பகத்தன்மை சரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அந்த பாண்டை விற்கிறது ரொம்ப கஷ்டம். வேற நாடுகள் நம்பி வாங்க மாட்டாங்க, வேற முதலீட்டாளர்கள் நம்பி வாங்க மாட்டாங்க. அவங்கள வாங்க வைக்கணும் அப்படின்னா அதிகமான வட்டியை அமெரிக்கா கொடுக்கணும். அதிகமான வட்டியை கொடுத்தாங்கன்னா அவங்களுடைய விலைவாசி உயரும், மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன் தான். ஸோ அந்த ஆயுதத்தையும் ஐரோப்பிய யூனியன் கையில் எடுத்தாங்க அப்படின்னா அதுவும் அமெரிக்காவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ இந்த 2 ஆப்ஷனை வச்சு டொனால்ட் ட்ரம்ப்பை தங்களுடைய வழிக்கு ஐரோப்பிய யூனியன் நாடுகளாலையும் கொண்டு வர முடியும். ஆனால் அதுக்கு ஐரோப்பிய யூனியனும் கடுமையான விலையை கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் ஏற்படும். ஸோ இந்த வர்த்தக பொருளை பார்த்தோம் அப்படின்னா அமெரிக்காவும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் இந்த இரண்டுமே ஒரு சமமான நிலைமையில இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிச்சுவேஷன் தான் நமக்கு இப்போ தெரியுது. ஆனால் இதில் ஒரு ஏஜ் எப்போ ஐரோப்பிய யூனியன் முந்த முடியும் அப்படின்னா அது அமெரிக்காவினுடைய மக்கள் மனசில் இருக்கிற எண்ணத்தினால தான். அமெரிக்காவில் இருக்கிற 75% மக்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப் கிரீன்லாண்டை எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த திட்டம் விருப்பம் இல்லை அப்படிங்கிறது CNN சமீபத்தில் நடத்தின ஒரு கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வந்திருக்கு. அது அப்படியே நாடாளுமன்றத்தில் எதிரொலிச்சது அப்படின்னா அது டொனால்ட் ட்ரம்ப்புக்கு சிக்கலாகும். அதே மாதிரி அமெரிக்காவுடைய சுப்ரீம் கோர்ட்டில் டொனால்ட் ட்ரம்ப் கூடுதலாக மற்ற நாடுகள் மேலே போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த டெரிஃப் இருக்கு இல்லையா, அந்த டெரிஃப்லாம் செல்லுபடி ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறதுக்கான இறுதி தீர்ப்பு இன்னைக்கு கொடுக்கப்பட இருக்கு. இந்த வீடியோ ஷூட் பண்ணுற வரைக்கும் அந்த தீர்ப்பு வெளியாகலை. ஏன்னா அமெரிக்காவில் இருக்கிற கால நேரமும் இந்தியாவில் இருக்கிற கால நேரமும் வேறு அப்படிங்கிறதுனால அந்த தீர்ப்பு டொனால்ட் ட்ரம்ப்புக்கு எதிராக வந்துருச்சு. அவர் போட்ட வரி விதிப்பெல்லாம் செல்லாது அப்படின்னு அறிவிச்சிட்டாங்கன்னா இந்த வர்த்தக போர் மட்டும் இல்லை, உலகம் முழுக்க இருக்கிற அந்த வர்த்தக பொருளையும் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு ஏற்படும். ஸோ அதுவும் ஐரோப்பிய நாடுகளுக்கு சாதகமாக மாற வாய்ப்பு இருக்கு. இதுக்கிடையில சுவிட்சர்லாண்டில் டாவோஸ்ல வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம்னுடைய மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கு. உலகத்தினுடைய பல்வேறு நாடுகளினுடைய தலைவர்கள் அங்கே பேச இருக்காங்க. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் வராரு. அங்கே ஐரோப்பிய யூனியன் நாடுகளுடைய தலைவர்களை அவர் பார்த்து பேசுறாரா அப்படிங்கிறத பொறுத்து தான் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படிங்கிற ஒரு கிளியரான பாதை நமக்கு தெரிய வரும். ஸோ அதை பத்தி எல்லாம் தொடர்ந்து நம்ம டீகோட் நிகழ்ச்சியில் பார்க்கலாம். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.